ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவுண்ட் ஆஃப் மெட்டல் அப்படின்ற தரமான ஃபீல் குட் மூவி. ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமா ஈவன் அடிப்படை தேவையா கூட இருக்கும். அந்த வகையில மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கிற திறன்றது பேசிக்கான ஒண்ணு. அதுலயும் குறிப்பா ட்ரம்ஸோட சவுண்ட கேட்டாலே எல்லாருமே வைப் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட ட்ரம்ஸை வாசிக்கிறதையே ப்ரொஃபஷனா வச்சிருக்கிற நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு நாள் கேட்கிற திறனை இழந்துட அவருக்கு என்னாச்சு, திரும்ப காது கேட்டுச்சா இல்லையான்றத சொல்ற கதை தான் சவுண்ட் ஆஃப் மெட்டல். வெல்கம் டு சினி தமிழ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்ல கொய்னு கேக்குற சத்தத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயின் பாட்டு பாட பக்காவான லைட் எஃபெக்ட்ல செம்ம வைவோட ட்ரம்ஸ் ப்ளே பண்ற இவர் தான் நம்ம ஹீரோ ரூபன். ஹீரோ அண்ட் ஹீரோயின் செமையா பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்த ஆடியன்ஸும் சூப்பரா கைதட்டி என்கரேஜ் பண்றதோட படத்தோட பேரையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆர்வி, அதாவது ரெக்ரியேஷனல் வெஹிக்கிள்னு சொல்லப்படுற கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற வண்டியில ஸ்டே பண்ணி ஊரூரா போய் ப்ரோக்ராம் பண்ற ஜிப்சி லைஃப சூப்பரா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில எழுந்ததும் நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு எக்ஸசைஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கன்சோலையும் கிளீன் பண்ணிட்டு மைல்டான மியூசிக்கா ப்ளே பண்ணி பொறுமையா ஹீரோயினை எழுப்பி விடுற அளவுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன். நல்லா தூங்கி எழுந்த ஹீரோயினோட கையில பல தழும்புகள் இருக்குது. எழுந்ததும் ஜாலியா டான்ஸ் பண்ணி ஹாயா பேசிக்கிட்டே தங்களோட வண்டியில கிளம்புற ஹீரோ அண்ட் ஹீரோயின் அடுத்ததா பண்ண போற ப்ரோக்ராமுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டான திங்ஸா வாங்கலான்னு வந்தா அங்க இருந்த அக்காவோ வெத்தலை பாக்கு மாதிரி எதையோ வாயில போட்டு டி ஷர்ட்ல துப்பி அதையும் டிசைன் சொல்லி வித்ததையும் வாங்கிட்டு வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ காதுல குயின்னு ஏதோ சத்தம் கேட்டது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற சவுண்டும் சரியா கேட்கல. சரி, ஏதோ காதுல அடைச்சிருக்குமோன்னு யோசிச்ச மனுஷன் அதை சீரியஸா எடுத்துக்காம ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராமையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போதும் சுத்தி அமைதியா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. சரி, காதுதான் அடைச்சிருக்கிறேன்னு நினைச்ச மனுஷன் அதை தட்டி விட்டு வாய திறந்து ஜா ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு என்னமோ ட்ரை பண்ணினாலும் எதுவுமே வேலைக்கே ஆகல. சோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சு எதுக்கும் டாக்டர்கிட்ட செக் பண்ணிடலாமேன்னு பார்மசிக்கு போனதும் இவருக்காக டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ரிசப்ஷனிஸ்ட் பேசின எதுவுமே ஹீரோக்கு சரியா கேட்காததால உடனே டாக்டரை போய் பாருங்கன்னு பேப்பர்ல எழுதி காட்டினதும் செக்கப்புக்கு போகும்போதே இந்த விஷயம் எதுவுமே தெரியாத ஹீரோயினுக்கு கால் பண்ணி தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா செக்கப்புக்காக ஹீரோ காதுல ஒரு ஹெட்செட்டை மாட்டி விட டாக்டர் தான் சொல்ற வேர்ட்ஸ ஹீரோ திரும்ப சொல்லணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அவர் சில வார்த்தைகளை சொல்ல நம்ம ஹீரோக்கு சரியா கேட்காததால மேக்ஸிமம் வேர்ட்ஸ தப்பா தான் சொல்றாரு. ஒரு வழியா செக்கப்ப முடிச்ச டாக்டர் ஹீரோவோட ரைட் சைடு காது 28%, லெஃப்ட் சைடு காது 24% தான் கேக்குது. சோ கிட்டத்தட்ட 75% காது கேட்கிற திறனை இழந்துடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே அதிக அளவு சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்ததோ இல்லனா ஆட்டோ இம்யூன் பிரச்சனையாவோ கூட இருக்கலாம். சோ இனிமே அதிகமான சத்தத்தை கேட்கவே கூடாது. இன்கேஸ் இதை சரி பண்ணணும்னு நினைச்சா அதுக்கும் சில இம்ப்ளான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு 40,000 இருந்து $80,000, அதாவது நம்ம ஊருக்கு 33 லட்சத்துல இருந்து 66 லட்சம் செலவாகுது. அண்ட் அது இன்சூரன்ஸ் கவரேஜ்லயும் வராதுன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. தனக்கு காது கேட்டே ஆகணும்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு மெயினா இருக்கு. இனி அதிக சவுண்ட கேட்கவே கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருந்தாலும் அன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராம்ல ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கிற மனுஷன் இது தனக்கு பழக்கப்பட்ட ரெகுலரான பீட் தானேன்னு வாசிச்சாலும் ஒரு ஸ்டேஜ்ல காது கேட்காததுல டிப்ரெஸ் ஆகி வெளியில வந்ததை கவனிச்ச ஹீரோயின் அவர் பின்னாடியே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான் மனுஷன் தனக்கு காது கேட்கலன்ற விஷயத்தையே சொல்றாரு. ரொம்பவே ஃபீல் பண்ற ஹீரோயின் கிட்ட இது ஒரு பிரச்சனையே இல்ல, இம்ப்ளான்ட்ட மட்டும் வச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும்னு சொல்ற மனுஷன் ஹீரோயின் அக்கறையோட இனிமே ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம், அது சேஃப் இல்லன்னு எடுத்து சொன்னாலும் கேட்காம செம்மையா டென்ஷன் ஆகி ஸ்மோக் பண்றத பார்த்ததும் இது சரியில்லைன்னு யோசிச்ச ஹீரோயின் தங்களோட ஸ்பான்சர் ஹெக்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நம்ம ஹீரோவோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, என்னால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும்னு செம்ம பாசிட்டிவா காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஹீரோ அண்ட் ஹீரோயினை திரும்ப கான்டாக்ட் பண்ற ஹெக்டர் ஹீரோவுக்காக ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்கதா சொன்னதும் உடனே கிளம்புற ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி மரம் செடி கொடிகள்னு அவுட்டர்ல இருந்த ஒரு இடத்தை ரீச் ஆனா அங்க வைக்கப்பட்டிருந்த சைன் போர்டையும் தாண்டி பக்கத்துல இருந்த பில்டிங் கிட்ட போனதும் கையில நாய்க்குட்டியோட என்டர் ஆகிற இவர் தான் இந்த இடத்தோட இன்சார்ஜ் ஜோ. ஆக்சுவலி இவருக்கும் காது கேட்காது, பட் அவரால
லிப் ரீட் பண்ண முடியும் அண்ட் சைன் லாங்குவேஜும் ரொம்ப நல்லா தெரியும். காது கேட்காத அவருக்கு ஹீரோயின் வந்திருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணினதே அந்த நாய்க்குட்டி தான். அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. 3 பேருமே தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டதும் ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஜோ அவரை தன்னோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போதே அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்த வளையம் போட்டிருந்தவர்கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே கம்யூனிகேட் பண்ற ஜோ அவரையும் தங்களோடயே கூட்டிட்டு போறாரு. எஸ், அந்த மனுஷனாலையும் கேட்க முடியாது. ஆபீஸ் ரூமுக்குள்ள வந்ததும் வளையம் போட்டவரு ஜோக்கு காலர் மைக்கெல்லாம் செட் பண்ணி அதை டேப் அண்ட் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்ப இப்ப வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமா ஜோ மைக்ல பேசுறது சிஸ்டம்ல வேர்ட்ஸா டைப் ஆக ஆரம்பிக்குது. பட் ஹீரோ பேசுறது ஜோ லிப் ரீட் பண்ணியே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப பேச ஆரம்பிக்கிற ஜோ ஹீரோவோட அடிக்ஷனை பத்தியும் கேக்குறாரு. ஆக்சுவலி ஒரு காலத்துல தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ்க்கு அடிக்டா இருந்த ஹீரோ 4 வருஷமா, அதாவது ஹீரோயினை மீட் பண்ணி 2 பேருமே லிவ் இன் லைஃப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நார்மலா இருக்காரு. இப்ப காது பிரச்சனையால திரும்பவும் தப்பான பாதைக்கு போயிருவாரோன்னு யோசிச்சுதான் ஹீரோயின் அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஆர்மில சோல்ஜரா இருந்த ஜோக்கு ஒரு போர்ல அவர் பக்கத்திலேயே குண்டு வெடிச்சதால அவரோட காது அஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாம அந்த சோகத்திலேயே குடிக்க அடிமையானதால வைஃப் பசங்கன்னு ஃபேமிலியையும் இழந்த மனுஷன் இப்ப தானும் திருந்தி மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காகவே இந்த கம்யூனிட்டியையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரை பொறுத்தவரை காது கேட்கலனா இம்ப்ளான்ட் வச்சுக்கணும்ன்றது தேவையில்லாத ஒண்ணு. நமக்கு காது கேட்கலன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட வாழ பழகணும்ன்றதுதான் அவரோட கான்செப்டே. அதுக்காக ஹீரோ இப்ப சைன் லாங்குவேஜும் கத்துக்கணும் அண்ட் அதுக்கான பேமெண்ட்டையும் சர்ச்ல இருந்தே கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதுக்காக ஹீரோ இங்கேயே தங்கணும், தனியா வாழ கத்துக்கணும். இங்க இருக்கிற டைம்ல போனை கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு ஜோ சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ அண்ட் ஹீரோயின் நாங்க எங்களோட வண்டிலேயே தங்கிக்கலாமான்னு கேட்டாலும் அதுக்கு சம்மதிக்கல. சோ ஹீரோயினை பிரிஞ்சு தன்னால இருக்கவே முடியாதுன்னு டிசைட் பண்ணின ஹீரோ இதுக்கு ஒத்துக்காம அங்க இருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு நைட்டு அடுத்த ஷோக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோ கன்ஃபியூஸ்டா வந்த ஹீரோயின் கிட்ட, செல்லகுட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம ப்ரோக்ராம் பண்ணலாம், நீ ஜஸ்ட் சைக மட்டும் செய், அதை ஃபாலோ பண்ணி கலக்கிடலான்னு சமாதானப்படுத்தினதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தூங்க போன ஹீரோயின் காலையில ஏதோ சவுண்ட கேட்டு எழுந்து பார்த்தா செம்ம டிப்ரெஷன்ல இருந்த ஹீரோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கத பார்த்து பயந்து போய் இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாது, ஹீரோ கண்டிப்பா ஜோவோட இடத்துக்கு போயே ஆகணும்னு டிசைட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவரோட நல்லதுக்காகவும் 2 பேருமே ஹர்ட் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காகவும் அவரை விட்டு கிளம்ப ஹீரோ ஸ்டார்டிங்ல அவங்கள தடுக்க ட்ரை பண்ணினாலும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுப்பியாச்சு. ஹீரோயின் கிளம்புறத நினைச்சு ஃபீல் பண்ணின மனுஷன் அவங்க சொன்ன மாதிரியே ஜோவோட இடத்துக்கு வந்ததும் அவருக்கான ரூம் அலர்ட் பண்ணி கொடுத்து யாரையும் கான்டாக்ட் பண்ண கூடாது அண்ட் வெளியிலயும் போக கூடாதுன்றதால ஜோ ஹீரோவோட வண்டி சாவி அண்ட் போனையும் வாங்கி வச்சிடுறாரு. ஈவினிங் ஆனதும் இந்த கம்யூனிட்டில இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சைன் லாங்குவேஜ்லயே பேசிக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டதும் மத்தவங்களும் தங்களை பத்தி சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜாலியா டின்னரையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டில இருக்கிற எல்லாருக்குமே காது பிரச்சனை இருக்கிறது மட்டும் இல்லாம அடிக்டாவும் இருந்தவங்க தான். இப்ப திருந்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே புல் வெட்டுறது, குப்பையை கிளீன் பண்றது, சமைக்கிறதுன்னு தனித்தனியா வேலையை பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோவோட முதல் வேலையே எப்படி காது கேட்காதவரா இருக்கணும்ன்றத கத்துக்கிறது தான். சோ அங்க இருக்கிற இதே மாதிரி பிரச்சனை இருக்கிற பசங்களுக்கான ஸ்கூலுக்கு ஹீரோவை கூட்டிட்டு வந்த ஜோ ஒரு கிளாஸ் ரூமோட லைட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி சிக்னல் காட்டினதும் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்த டீச்சர் ஒரு ஹாய சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக வந்த ஹீரோவையும் உள்ள கூட்டிட்டு வந்து மத்த பசங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்ததும் பசங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல பசங்க மட்டும் இல்லாம டீச்சர் டயானாலையும் கேட்க முடியாது அண்ட் இந்த கிளாஸ்ல குசும்பு புடிச்ச பயவர்த்தனும் இருக்கான். கிளாஸ்ல மட்டும் இல்லாம கம்யூனிட்டி மெம்பர்ஸோடயும் சேர்ந்து சைன் லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிக்கிற ஹீரோ ஒரு நாள் ஜோ ஆபீஸ் ரூம்ல இல்லாத சமயமா பார்த்து நைஸா உள்ள போய் ஹீரோயின் தனக்கு அனுப்பியிருந்த மெயில பார்த்ததும் அவங்கள நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் ஜோ போனை வாங்கி இருப்பாரு. அடுத்த நாள் காலையில ரூஃப ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோ கிட்ட வந்து ஜோ, தம்பி இது உன்னோட வேலை இல்ல, நீ காலையில சீக்கிரம் எந்திரிச்சு காஃபிய குடிச்சிட்டு உனக்குன்னு அலாட் பண்ணிருக்கிற ரூம்ல போய் தனியா உட்கார்ந்துருக்கணும். இன்கேஸ் உனக்கு ஏதாவது தோணுனா அத பேப்பர்ல எழுது அப்படின்னு சொன்னதை கேட்ட ஹீரோக்கு இது ரொம்பவே வியர்டா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ ஏதோ ஒரு வேலையை பார்த்து தன்னை டைவர்ட் பண்ணி என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு பதிலா தனக்கு இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சு உணர்ந்து அதை அக்செப்ட் பண்ணி வாழ பழகிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிராக்டிஸே. ஆனா நம்ம ஹீரோவால ரூம்ல தனியா உட்காரவே முடியல. என்னடா இது பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு கடுப்பானாலும் வேற வழியே இல்ல. அடுத்ததா நடந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஸ்கூல் பசங்க அண்ட் கம்யூனிட்டி ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சுட்டி பையன் சேட்டை செஞ்சதை பார்த்த டீச்சர் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணினாலும் பயமுள்ள கேக்குற மாதிரியே இல்ல. சோ நம்ம ஹீரோ அவனை பாத்துக்கிறது
இருக்கிறதா சொல்லி வெளியில இருந்த பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து சறுக்கல்ல கடைசியா ரீச் ஆகிற இடத்துல உட்கார்ந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்த சேட்டக்கார பைய தட்டினது மியூசிக் மாதிரியே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணின ஹீரோ தானும் அந்த தகர ஷீட்டால செய்யப்பட்ட சறுக்கலை தட்டி தாளம் போட சேட்டக்கார பைய தனக்கு கேக்காட்டினாலும் காத சறுக்கல வச்சு அந்த அதிர்வை உணர ஆரம்பிச்சதை பார்த்த ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. குட்டி பசங்களோட கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிலாக ஆரம்பிக்கிற ஹீரோ அவங்களோட வெளியில போறது விளையாடுறதுன்னு ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம சைன் லாங்குவேஜ்லயும் டெவலப் ஆகிட்டு இருக்காரு. ஜோ சொன்ன மாதிரியே தனி ரூம்ல கம்போஸ்டா இருக்க பழகிற மனுஷன் மத்தவங்களோட விளையாடுறது டின்னர் டைம்ல ஜோவியலா சைன் லாங்குவேஜ்லயே பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சுருட்ட தலைக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே டாட்டூ போடுறதுக்கு டிராயிங்லாம் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்தோட அடாப்ட் ஆகிற மனுஷன் ட்ரம்ஸுக்கு பதிலா பிளாஸ்டிக் பக்கெட்டை கவுத்தி போட்டு ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பசங்களோட சேர்ந்து ஜாலியா வாசிச்சு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே கவனிச்ச ஜோ நம்ம ஹீரோ மேல இம்ப்ரெஸ் ஆகி இங்க ஒர்க் பண்றதுக்கு ஆஃபரையும் கொடுக்க அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்ச ஹீரோ எப்போ மாதிரி யாருக்குமே தெரியாம ஜோவோட ஆபீஸ் ரூமுக்கு நைஸா வந்து நெட்ல செக் பண்ணி பார்க்கும்போதுதான் ஹீரோயின் இப்ப பாரிஸ்ல இருக்காங்கன்றதும் அவங்க அங்க ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்ச மனுஷன் அந்த இடத்தை விட்டு தள்ளி நிப்பாட்டி வச்சிருந்த தன்னோட வண்டிக்கு போய் ஜோ கிட்ட கொடுத்த சாவியை தவிர யாருக்குமே தெரியாம வச்சிருந்த ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணி உள்ள போய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ட்ரம்ஸ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விற்க பிளான் பண்ணி சுருட்ட முடிய கூட்டிட்டு வந்து காட்டினதும் ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லாட்டினாலும் ஹீரோயின் மேல இருக்க லவ்வுக்காக தான் ஹீரோ இது எல்லாத்தையும் செய்யறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்களே பே பண்ணி வாங்கிக்க எப்படியாவது இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி காது கேட்க வச்சே ஆகணும்ன்ற முடிவோடயே இருக்கிற மனுஷன் ஜோவோட ஆபீஸ் ரூம் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் திருட்டுத்தனமா பேக் டோர் வழியா உள்ள போய் பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்னதான் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கண்டிப்பா இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும்ன்ற டார்கெட்டோட இருக்கிற மனுஷன் அதுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்த பணம் மட்டும் பத்தாதுன்றதால தான் பார்த்து ரெடி பண்ணி தனக்கு இத்தனை நாளா வீடா இருந்த வண்டியையும் விக்கிறதுக்கு முடிவு பண்ணி தான் வாழ்ந்த வண்டிய வெறும் $26,000 அதாவது கிட்டத்தட்ட 21 லட்சத்துக்கு கொடுக்க சம்மதிச்சாலும் இன்கேஸ் 2 மாசத்துல தனக்கு பணம் கிடைச்சிட்டா எக்ஸ்ட்ரா 10% கொடுத்து வண்டியை திரும்ப வாங்கிப்பேன்னு டீலையும் போட்டுட்டு வண்டியையும் கொடுத்தாச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் வண்டியை வித்த பணத்தை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனை பண்ணியாச்சு. பட் அந்த காயங்கள் எல்லாமே நார்மல் ஆகி 1 மாசத்துக்கு அப்புறமா தான் இம்ப்ளான்ட் ஆக்டிவேட் பண்ணவே முடியும். அதுக்காக அவர் திரும்பவும் டாக்டர் கிட்ட வரணும்னு சொல்லி அனுப்ப ஒரு வழியா தான் நினைச்சது பாதி நடந்துருச்சுன்ற சந்தோஷத்தோடயே ஜோ கிட்ட வந்த ஹீரோ தான் ஆபரேஷன் பண்றதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் வண்டியை வித்த எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம என்னோட லைஃபுக்காக நான் இதை செஞ்சே ஆகணும், என்னால இங்கேயே இருக்க முடியாது, என் லைஃப நோக்கி ஓடியே ஆகணும், நான் ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்றேன் அண்ட் எங்களோட வீடா இருந்த வண்டியை திரும்ப வாங்க எனக்கு பணம் வேணும்னு அவர்கிட்டயே ஹெல்ப் கேட்டது மட்டும் இல்லாம இம்ப்ளான்ட் ஆக்டிவேட் பண்ண இன்னும் 4 வாரம் டைம் இருக்கு, அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னதை கேட்டு டிசப்பாயிண்ட் ஆன ஜோ தோ பாரு தம்பி இந்த இடம் யாரையுமே கைவிடாது, உனக்கு வேணா இது ஜஸ்ட் வந்து தங்கிட்டு போற சாதாரண இடமா தெரியலாம், பட் எனக்கு இதுதான் உலகமே, நீ பேசுறத பார்த்தா ஒரு அடிக்ட் பேசுற மாதிரியே தான் தெரியுது அண்ட் இங்க இருக்கிறவங்களை பொறுத்தவரை காது கேட்கலன்றது ஒரு குறையோ அதை சரி பண்ணியே ஆகணும்ன்ற அவசியமோ கிடையாது, பட் உனக்கு அப்படி இல்ல, சோ நீ இனிமே இங்க இருக்கவே முடியாது, உடனே கிளம்புன்னு சொன்னதும் ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஒரு மோட்டல்ல வந்து தங்கியாச்சு. ஆக்சுவலி ஜோவோட கம்யூனிட்டியை பொறுத்தவரை காது கேட்கலன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழணும்ன்றதுதான் முக்கியமான விஷயமே. அதனாலதான் தங்களோட நம்பிக்கையை மீறி ஆபரேட் பண்ணிட்டு வந்த ஹீரோ அங்க இருக்க மத்தவங்களுக்கும் பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த இடத்தை விட்டே அனுப்பி வச்சிருக்காரு. மோட்டல்ல வந்து தங்க ஆரம்பிச்ச ஹீரோ தன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இம்ப்ளான்ட் ஆக்டிவேஷன் பண்ண போற 1 மாசம் வரை அங்கதான் வெயிட் பண்ணணும்ன்றதால தனிமையில இருக்கிறது கஷ்டமா இருந்தாலும் ஹீரோயின் அண்ட் தன்னோட லைஃபுக்காக இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவோட வெயிட் பண்ணி 1 மாசத்தை சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இம்ப்ளான்ட் ஆக்டிவேட் பண்ணுனா அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு சவுண்டா கொரன்னு இரிட்டேட்டிங்கா இறைச்சலா கேக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ண ட்ரை பண்ணின டாக்டர் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா திரும்ப அதை சரி பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அனுப்ப ஆபரேட் பண்ணிட்டா எல்லாமே சரியாகிறோம்னு நினைச்ச ஹீரோக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் எதுவுமே கேட்காம இருந்ததுக்கு இது பரவாயில்லன்னு யோசிச்சு உடனடியா கிளம்பின மனுஷன் பிளைட்ட புடிச்சு பாரிஸ்க்கு வந்து ஹீரோ
ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டுனா அங்க அவங்க இல்ல. ஹீரோயினோட அப்பா மட்டும்தான் இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பா மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாலும் அம்மா அப்பாக்குள்ள டேர்ம் சரியில்லாததால அடிக்கடி சண்டை வந்து அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டதும் எல்லாத்துக்குமே காரணம் அப்பாதான்னு நினைச்ச ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம அப்பாவோட வீட்டை விட்டு வெளியில போனதும் தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அவரோட வண்டியிலேயே தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்பா யாருன்னே தெரியாம ஆர்மில நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அம்மாவோட வளர்ந்ததால அவங்களோட வேலை காரணமா ஒரு இடத்துல தங்காம பல ஊர்கள்ல வளர்ந்தவர். ஹீரோயினோட அப்பாக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோவை பிடிக்காட்டினாலும் அவரை பத்தி தெரிஞ்சு அவராலதான் ஹீரோயின் 4 வருஷமா சந்தோஷமா இருக்காங்கன்றது புரிஞ்சதும் ஹீரோ மேல ஒரு மரியாதையே வந்தாச்சு. சோ ஹீரோவோட நல்லா பேசுற மனுஷன் பொண்ணு ஈவினிங் தான் வருவா அண்ட் ஈவினிங் வீட்ல பார்ட்டியும் இருக்குன்றத சொல்லி தங்க ரூமும் கொடுக்க நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு படுக்கும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த ஹீரோயினை சந்தோஷமா பார்த்தா அவங்க ஆளே மாறி போயிருக்காங்க. ஐப்ரோ கலரு, ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங்ஸ்னு எல்லாமே மாறி போயிருக்கிறது மட்டும் இல்லாம கையில ஸ்கிராச்சஸும் இல்ல அண்ட் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. ஹீரோவை பார்த்து இன்னும் ஹாப்பியான ஹீரோயின் அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வீட்ல நடக்கிற அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் என்ஜாய் பண்ண ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்தாலும் அங்க இருக்கிறவங்களோட மிங்கிள் ஆக முடியாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றாரு. பார்ட்டில ஹீரோயினோட அப்பாவே பிரெஞ்சுல எழுதின பாட்ட ஹீரோயின் அண்ட் அப்பா சேர்ந்து பாடினதை கேட்ட ஹீரோக்கு என்னென்னவோ தோணுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணினாலும் அவங்களால நார்மலா இருக்க முடியல. பார்ட்டில ஹீரோயின் பாடினது சூப்பரா இருந்துச்சுன்னு பாராட்டின ஹீரோ எல்லாமே நார்மலாக போகுது, நாம திரும்பவும் ஒன்னா சேர்ந்து ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மியூசிக் ஆல்பம், எல்லா ஊருக்கும் போய் ப்ரோக்ராம் பண்ற டூர்னு எல்லாத்தையுமே பண்ண போறோம்னு சந்தோஷமா சொன்னதும் ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க தன்னோட கைய திரும்பவும் ஸ்கிராச் பண்ணிக்கிறத கவனிச்ச ஹீரோக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. எஸ், ஹீரோயின் மூவ் ஆன் ஆயாச்சு. பாரிஸ்ல அப்பாவோட இருக்கிற இந்த லைஃப பழகிட்டாங்கன்னு புரிஞ்ச ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணி செல்லக்குட்டி ஒன்னும் பிரச்சனையே இல்ல, என் லைஃப காப்பாத்தி அழகா மாத்தினதே நீதான், சோ தேங்க்ஸ்னு சொன்னதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே இமோஷனல் ஆகி என் லைஃப காப்பாத்தினதே நீதான்னு சொல்லி ஹக் பண்ணிக்க அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் எழுந்த ஹீரோ தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோயினை பாசமா பார்த்துட்டு ஒரு முடிவோட யார்கிட்டயுமே சொல்லாம பேக்கோட கிளம்பின மனுஷன் ஒரு பெஞ்சில வந்து உட்கார்ந்தா பக்கத்துல சின்ன பசங்க விளையாடுறது, கார் வண்டிகள் போறது, அங்க இருந்த சர்ச்சோட பெல் அடிக்கிறதுன்னு சுத்தி கேட்ட சத்தங்கள் எல்லாமே ஒரே இறைச்சலா இரிட்டேட் பண்ற மாதிரியே கேட்க கடுப்பான ஹீரோ காதுல இருந்த இம்ப்ளான்ட்ட கழட்டினதும் தான் நிம்மதியாகிறாரு. இத்தனை நாளா காது கேட்கணும்ன்றதுக்காக போராடின மனுஷன் இப்ப அது ஒரு குறையே இல்லைன்றது புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி வாழவும் பழகியாச்சு. தேங்க்யூ.